எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து மகாதேவ் டெம்பிள் டியோபலோடா அப்படிங்கிற ஒரு கோவிலை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது ராய்ப்பூர்லேருந்து 20 கிலோமீட்டரில் பிலாய் அப்படிங்கிற ஊரில் வந்து இந்த கோவில் இருக்குது. இதை பற்றி சாதாரணமாக நான் தேடி பார்த்தப்போ யூடியூப்பில் வந்து அவ்வளோவா தகவல் இல்லை. ஒரு 4-5 வீடியோ இருக்குது, ஆனால் அது எல்லாமே ஹிந்தியில் இருக்குது. அதனால தான் யாராவது போனீங்க அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். நாங்கள் வந்து பை ரோட் போனோம். பிலாய் ராய்ப்பூர்லேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இது இருக்குது. அந்த ஊரே ஒரு சின்ன ஊர், ஆனால் ரொம்ப அழகான ஊராக இருந்தது. இது வந்து 14வது செஞ்சுரியில் கல்ச்சுரிஸால் வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் இருக்க சிற்பங்கள் வந்து பைரவர், விஷ்ணு, மகிஷாசுரமர்தினி, அதுக்கப்புறம் பல நாட்டிய கலைஞர், இசைக்கலைஞர்கள், அதுக்கப்புறம் பல விலங்குகள், வேட்டையர்கள் வேட்டையாடுற மாதிரியான சில சிற்பங்கள் அதெல்லாமே பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் வந்து சில சமயம் வந்து நந்தியை வந்து மூடி வச்சுருக்காங்க. அதை பற்றி நாங்கள் கேட்டப்போ நந்தி சில சமயம் தியானத்தில் இருக்கிற போது அவங்க வந்து அந்த முகத்தை வந்து மூடி வச்சுருப்பாங்க. அது ஆன்மீக ஒற்றுமைக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறதா சொல்கிறாங்க. இந்த கோயிலில் நிறையா தூண்கள், ரொம்ப அழகழகான தூண்கள்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. அந்த காலத்திலே வந்து இது 6 மாதத்துலேயே கட்டி முடிச்சதாக வந்து சொல்லப்படுது. ஒவ்வொரு தூணும் ரொம்ப அழகாக வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. காலையிலே நாங்கள் போகிற நேரத்தில் நிறைய பேர் அங்கே பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கோவிலோட சிவபெருமான் வந்து 1.5 அடியில் இருக்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கோவிலில் ஒரு குளமும் இருக்குது. அந்த குளத்தில் வந்து 23 படி, 2 கிணறு இருக்குது. அந்த 2 கிணத்துல வந்து ஒரு கிணத்துல எப்பயுமே தண்ணி வற்றாமல் வந்துட்டுருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அழகான இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே வந்து நம்ம கீழே இறங்கி போனோம் அப்படின்னா அங்கே தான் வந்து கர்ப்பகிரகம் இருக்குது. அந்த கர்ப்பகிரகத்தில் வந்து ஒரு சின்ன சிவன் சிலை, அது மேலே ஒரு நாகப்பாம்பு சிலை இருந்தது. அதுக்கு தான் எல்லாருமே வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒருத்தவங்க ஒரு பூஜை பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்த தட்டு. நான் அதை வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து டெய்லி அவங்க வந்து இங்கே பூஜை பண்ணுவாங்களாம். கொஞ்சம் சாமிக்கு ஊற்ற தண்ணி, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள், குங்குமம், கோதுமையில் செஞ்ச விளக்கு, அதை வச்சு அவங்க விளக்கு போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது இல்லாமல் நெல்லிக்காய் வச்சு படைக்கிறது வந்து இங்கே ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. சிவராத்திரி அப்போது இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அங்கே சொன்னாங்க. நான் சொன்ன குளம் இது தான். இதுக்குள்ளே வந்து ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறதாகவும், அது அரங் அப்படிங்கிற ஊருக்கு வந்து ஒரு வழிப்பாதை இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. நிறைய சிற்பங்கள் இதில் வந்து நான் வந்து உங்களுக்காக வீடியோ எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் பார்க்கலாம், நிறைய மனுஷங்க, அதுக்கப்புறம் மிருகங்கள் எல்லாமே இருக்குது. சுற்றி பார்த்தா இந்த கோயில் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, ஆனால் ரொம்ப அழகான கோயில், நல்லா பராமரிச்சுட்டு வராங்க. இது வந்து ரொம்ப எல்லாருக்கும் தெரியல, ஆனால் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாற்றிட்டு வராங்க. சில ஃபோட்டோஸும் நான் போட்டிருக்கேன். அதுதான் இது. நான் சொன்ன அந்த பிரசாதம் இருக்க தட்டு இது. நெல்லிக்காய் தான் வந்து அவங்க ரொம்ப இதாக வச்சு படைக்கிறாங்க. சின்ன கோயிலாக இருந்தாலும் ரொம்ப அழகான கோவில். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஊருக்கு போய் பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து உங்களுக்கு வந்து தேவையான தகவல் நான் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.